இந்த காணொலியில் எப்படியும் நான் புத்தகத்தை பற்றி தான் பேச போகிறேன். அது நாவலோ, சிறுகதையோ, கவிதையோ, வரலாறோ இல்லைனா விஞ்ஞானமோ இல்லை. நாம் ஏன் புத்தகம் வாசிக்கணுங்கிறத பற்றி தான் பேச போகிறேன். அதுக்காக நான் எடுத்த புத்தகம் என்னன்னு பார்த்திங்கன்னா, திரு செல்வேந்திரனோட வாசிப்பது எப்படிங்கிற புத்தகம் தான். புத்தகத்தோட தலைப்பு வாசிப்பது எப்படி இருந்தால் கூட இந்த புத்தகம் வாசிப்பது எதற்காகங்கிறத பற்றி தான் பேசுது. எதுக்காக வாசிக்க போகிறோம்? பொழுதுபோகலன்னு வாசிப்போம், அப்படி தான் நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் அதுதான் கிடையாது. இந்த உலகத்தில் வாசிப்போட அனுபவம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியாக இருந்திருக்கு. சில பேருக்கு வாசிப்பு மன அமைதியை கொடுத்துருக்கு, சில பேருக்கு தன்னை ஒரு சுதந்திரமான மனிதனாக உணர வச்சிருக்கு, சில பேரை சமூக பொறுப்புள்ளவராக கூட மாற்றிருக்கு. ஆக மொத்தம் வாசிப்புங்கிறது ஒரு மனுஷனை செதுக்கிற ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. உலகத்திலேயே அதிகமாக வாசிக்கிற நாடு எதுன்னு பார்த்திங்கன்னா, இங்கிலாந்தோ, அமெரிக்காவோ, ஜப்பானோ, சீனாவோ இல்லை, நம்ம இந்தியா தான். ஒரு வாரத்துக்கு மட்டும் 10 மணி நேரம் 45 நிமிஷம் ஒரு சராசரி மனுஷன் வாசிக்கிறானா அப்படின்னு ஒரு சர்வதேச புள்ளி விவரமே சொல்லுது. இப்படி ஒரு பெருமை நம்மக்கிட்ட இருந்தால் கூட இந்த பெருமையில் பள்ளி மாணவர்களோட பங்கும் கல்லூரி மாணவர்களோட பங்கும் எவ்வளோங்கிற ஆய்வு மட்டும் நமக்கு தெரியாது. ஏன்னா பள்ளி கல்லூரி மாணவர்களை பொறுத்த வரைக்கும் தன்னோட படிப்பு புத்தகம் மட்டுமே வாசிப்புன்னு நினைக்கிறாங்க. அப்படி தான் பெற்றோர்களும் சில ஆசிரியர்களும் உணர வைக்கிறாங்க. இன்றைக்கி இருக்கிற சூழலில் ஒரு மனுஷன் தன்னை மேம்படுத்தி கொள்ளாத வரைக்கும் எந்த ஒரு அமைப்புலையும் ஒரு சமூகத்துலேயும் தன்னால் நீண்ட காலம் வரைக்கும் தாக்கு பிடிச்சி நிலச்சி நிற்க முடியாது. அப்படி ஒருத்தன் தன்னை மேம்படுத்தி கொள்ளணும்னா அவனுக்கு இருக்கிற ஒரே வழி வாசிப்பு தான். வாசிக்கணும்னா புத்தகம் வாங்கணும், புத்தகம் வாங்கணும்னா காசு கொடுத்து வாங்கணும்னு சில பேர் நினைப்பாங்க. அப்படி உங்களால் காசு கொடுத்து வாங்க முடியாட்டால் கூட நூலகம் இருக்குது, உங்களால் இலவசமாக கூட அங்கே புத்தகத்தை வாசிக்க முடியும். அப்புறமா இந்த புத்தகத்திலேயே திரு செல்வேந்திரன் நிறைய புத்தகத்தை பரிந்துரைக்கிறாரு. அது சம்மந்தமாக நீங்கள் வாசித்தா கூட உங்களுக்கான வாசிப்பு பழக்கம் எதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். உதாரணத்துக்கு உங்களுக்கு பொருளாதாரத்தை பற்றி தெரியணும்னா செல்வேந்திரன் ரிச் டாட் புவர் டாட் ராபர்ட் கியோசாகியோட புக்கை வாசிக்க சொல்கிறாரு. இந்த புத்தகம் கூட தமிழில் இருக்குது. பணக்கார தந்தை ஏழை தந்தைன்னு உங்களுக்கு ஒரு நல்ல பழக்க வழக்கத்தை ஏற்படுத்தணும்னா 7 Habits of Highly Effective Peopleன்னு ஒரு புத்தகத்தை வாசிக்க சொல்கிறாரு. இந்த புத்தகம் கூட தமிழில் இருக்குது. சிறந்த மனிதர்களின் 7 பழக்க வழக்கங்கள்னு இருக்குது. உங்களுக்கு வரலாறு தெரியணும், அதுவும் இந்திய வரலாறு தெரியணுமா, இந்திய வரலாறு காந்திக்கு பிறகு ராமச்சந்திரன் குஹா புக் இருக்குன்னு சொல்கிறாரு. உங்களுக்கு உலக வரலாறு தெரியணுமா, சேவியன்ஸ் யுவால் நோவா ஹராரி புத்தகம் இருக்குன்னு சொல்கிறாரு. இதை கூட தமிழில் நாகலட்சுமி சண்முகம் மொழிபெயர்த்திருக்கிறாங்க. முகலாயர வரலாறு தெரியணுமா, வந்தார்கள் வென்றார்கள் மதன் புத்தகம் இருக்குன்னு சொல்கிறாரு. இப்படி நிறைய புத்தகத்தை இந்த புத்தகத்துக்குள்ளேயே அறிமுகப்படுத்துகிறாரு. இந்த புத்தகத்தில் அவர் முக்கியமாக குறிப்பிட்டது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி இருக்கிற பள்ளி மாணவர்கள்ட்டையும் கல்லூரி மாணவர்கள்ட்டையும் வாசிப்பு பழக்கம் ரொம்பவும் குறைஞ்சி போட்டுன்னு சொல்கிறது தான். நான் ஏன் இந்த புத்தகத்தை எடுத்தேன்னா, இந்த புத்தகம் வாசிக்க எளிதாக இருக்குது. வாசிக்க விருப்பம் உள்ளவங்க, வாசிக்கிறதுல ஆரம்ப கட்டத்தில் இருக்கிறவங்க கண்டிப்பாக வாசிக்க வேண்டிய ஒரு புத்தகம்னு சொல்லுவேன். இந்த புத்தகத்தை கமலஹாசன் பிக் பாஸ்லேயே அறிமுகம் பண்ணி வச்சார். சரி, நேரமாகிடுச்சு, ஓரளவு தெளிவாக பேசியிருப்பேன் நான் நினைக்கிறேன். கடைசியாக அந்த காணொலியை முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லி முடிச்சிட்றேன். நீங்கள் ஒரு நல்ல வாசகனாக இருந்தால் யாரையும் வாசிக்க சொல்லாதீங்க, நீங்கள் வாசித்ததை சொல்லுங்கள். நன்றி.